இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பகவானை பற்றி. திட்டை குரு பகவான வியாழக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து தரிசனம் செஞ்சா போதும். குருவோட பார்வை நம்ம மேல பட்டாலே போதும். குரு அருளும் திருவருளும் கிடைக்க பெறலாம். நல்ல படிப்பு இருந்தும் வேலை இல்லைன்னு வருந்துறவங்க, அதிக சம்பளம் இல்லையேன்னு கண் கலங்குறவங்க, உரிய வயது வந்தும் திருமணம் இன்னும் கைகூடலேன்னு நினைக்கிறவங்க, திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருத்தலத்துக்கு வந்து தனி சந்நிதியில் அருள்பாலிக்கும் குரு பகவானை வணங்கி வழிபடுங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவோட பார்வை கண்டிப்பா உங்க மேல படும். இதுவரை இருந்த குழப்ப நிலை எல்லாமே மாறிடும். மனசுல தைரியமும் புத்தியில தெளிவும் காரியத்துல வெற்றியும் கொடுப்பாரு குரு பகவான். மஞ்சள் நிற ஆடைய தானம் செய்யுங்க. வியாழ பகவானுக்குரிய நாளாகிய வியாழக்கிழமையில விரதம் இருந்து பரிகாரம் செய்யலாம். நீராடிட்டு மஞ்சள் நிற ஆடை அணிந்து புஷ்பராக மோதிரம் அணிந்து வழிபடணும். குரு பகவானுக்கும் மஞ்சள் நிற ஆடையும் சரக்கொன்றை முல்லை மலர்களும் கொண்டு அலங்காரம் செய்யணும். கடலை பொடி சாதம், வேர்க்கடலை சுண்டல், பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியமா படைச்சு வழிபட்டதுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது அவசியம். மஞ்சள் நிற ஆடைகளையும் தானம் கொடுக்கலாம். கடலை சர்க்கரை கலந்து குருவுக்கு நிவேதனம் செஞ்சு குழந்தைகளுக்கு தானம் செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும்.